இங்க அரசு செய்யக்கூடிய எல்லாமே ஊழல் தான். எந்த ஒரு மந்திரியும் நேரடியா பணம் வாங்குறது இல்ல, புரிஞ்சுக்கோங்க. கட்சியினுடைய நன்கொடைங்கிற பேர்ல பணத்தை வாங்குறாங்க. பல லட்சம் கோடிகள் இன்றைக்கு கட்சியில ஃபண்டா இருக்கு. அத்தனை லட்சம் பணம் எப்படி வந்தது? நம்ம ஆதவ அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவங்க மாமா மாத்திரம் 503 கோடி எங்களுக்கும் கொடுத்தாங்க. காலங்கள் மாறிடுச்சு. முன்ன மாதிரி எல்லாம் அப்படி இப்படின்னெல்லாம் ஏமாற்ற முடியாது. இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ண இவரை எங்க அடைச்சிங்க? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் ஆடியோ ஒன்று வெளியாச்சு. 30,000 கோடி ரூபாய் எங்கே வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 4,000 கோடி ரூபாய் நீங்க பேசுமா நான் கேட்டல. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இந்தியாவில இருந்து அதிகமா கடன் வாங்கினது தமிழ்நாடு தான். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலக வங்கியில பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் அதிகமா கடன் வாங்கியிருக்கு. கேட்டா எல்லாமே இலவசங்கள் கொடுப்பதற்காகவே இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசு கிட்ட உபரி வருமானமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மக்களை பேணி காக்கும் அரசு மக்களை வீதியில் இறங்கி போராட வைப்பது ஏன்? 181வது அறிக்கை, தேர்தல் அறிக்கை என்னவா கொடுத்தீங்க? திமுக கூட்டணி உண்மையிலேயே மிகப்பெரிய ஊழல் கூட்டணியாக இருக்கிறது. கண்டிப்பாக 2026 தேர்தலோட திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுகிறாங்க. நாதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முனைவர் திரு காமாட்சி ஜி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. தமிழகத்தில் திமுக வெர்சஸ் என்டிஏ கூட்டணி கட்டாயப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்குது. முதல்ல திமுக வெர்சஸ் அதிமுக தான் இருந்தது. இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. அது மிகப்பெரிய ஊழல் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன சார்? அதான் அவரே சொல்லிட்டாரு, எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு ஊழல் கூட்டணின்னு. ரெண்டாவது எல்லாத்தையும் மிரட்டி தான் அந்த கூட்டணியை ஒன்று சேர்க்கப்பட்டது. ஏன்னா இப்போ கடைசியாக சேர்ந்தார் இல்லைங்களா, அவர் அம்மா முன்னேற்ற கழகம் நடத்திட்டு இருந்தார். டிடிவி தினகரன் அவர் தாவேக்காக்கு தான் போகிறதாக சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட நம்ம செங்கோடையன் கூட வரவேற்பு பண்ணியெல்லாம் பேசினார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இது தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார், தேவர் ஓட்டெல்லாம் நமக்கு போயிடும், அவர் அங்கே போனார்னா தயவுசெய்து அவரை எப்படியாவது நீங்கள் நம்ம கூட்டணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி அமித்ஷா கிட்ட பேசிட்டாரு எடப்பாடி ஐயா. ஸோ எடப்பாடி ஐயா பேச்ச கேட்ட உடனே அவருக்கும் சரி இதுதான் நல்லது. ஏன்னா திமுக நமக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க, நம்ம உள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க, திமுகவை ஒழிக்கணும்னா இவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தா சரியாக தான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் உடனே இவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உன் பேரில் இருக்க கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது, மரியாதையாக நீ போய் எங்கள் கூட்டணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பக்கத்துலேயே பார்த்தா மாதிரி சொல்கிறீங்களே. உண்மைதான் எல்லாமே. அதை கண்ணம்மா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியலில் என்ன நகருது என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் எனக்கும் அங்கங்கே ஸ்பை இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து எனக்கும் தகவல் கிடைக்கும் இல்லையா. அதுலேயும் டெல்லியில் எனக்கு அதிகமான தகவல்கள் நிறைய கிடைக்கும். இங்கே சட்டமன்றத்தில் கிடைக்கிறத காட்டிலும் இங்கே இருக்க அரசியல் கட்சியில் இருக்கிறத காட்டிலும் எனக்கு டெல்லியில் ஏன்னா நான் டெல்லியில் நீண்ட நாட்கள் இருந்ததுனால நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நான் பழகி வச்சிருக்கேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குற தகவல் தான் அது. திமுக கூட்டணியை தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். பேசும்போது சொன்னார், திமுக கூட்டணி உண்மையிலேயே மிகப்பெரிய ஊழல் கூட்டணியாக இருக்கிறது. கண்டிப்பாக 2026 தேர்தலோட திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுன்றார். இப்போ திமுக கூட்டணி மேலே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. 4,000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு? மழைநீர் வடிகால் பண்ணாங்க, என்ன ஆச்சு? வெளிநாட்டுக்கெல்லாம் போய் முதலீட்டை ஈர்க்கிறோன்னு சொன்னாங்க, எங்கே வேலை வாய்ப்பு? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருதே சார். கண்ணே, நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய வெப்சைட்டுக்கு போங்க. எந்தெந்த தேதியில் எவ்வளவு அமௌண்ட்டை இங்கே நம்ம வெளிநாட்டிலேருந்து ஈர்த்து கொண்டுட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வழியும் அவருடைய வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி சிட்கோவுடைய இதுலேயும் போய் பாருங்கள், வெப்சைட்டில் அதுலேயும் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் சொல்கிறது, அதாவது எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு முதற்கொண்டு போட்டிருக்கு. இத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கு, இன்ன தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் இந்த மக்களுக்கு இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. காலங்கள் மாறிடுச்சு. முன்ன மாதிரியெல்லாம் அப்படி இப்படின்னெல்லாம் ஏமாற்ற முடியாது. அதிகமான பணம் ஈர்ப்பு பண்ணி கொண்டுட்டு வந்ததே நம்ம அரசு தான். அதாவது முந்தைய அரசை காட்டிலும் அதிகப்படியான பணம் கொண்டு முந்தைய அரசு வெறும் 15,000 கோடி தான் கொண்டு வந்தது. ஆனால் அவங்க பிளான் பண்ணது 65,000 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் வந்தது 15,000 கோடி தான் வந்துச்சு. ஆனால் நம்ம சொன்னது அவ்வளவும் வந்துடல. ஒரு
5% தான் டிலேயாக இருக்குது. பண்ணுறேன்னு இருக்காங்க, அவங்க சோர்சஸ் ஆஃப் இன்கம் வரலைங்கிறதுனால ஒரு 5% தான் வள்ளியே தவிர 95% வந்துருச்சு. தொழிற்சாலைகளும் கட்டுமான வேலைகள், அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகுது, போய் ஈர்ப்பு பண்ணி கொண்டு வந்து அவங்க அதுக்கப்புறம் நம்ம நடைமுறைகள்னு இருக்குது, பேப்பர்ஸ் அது இதெல்லாம் போகிறது. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு லேண்ட் அலாட் பண்ணணும், லேண்ட் அலாட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மின்சாரம் இதெல்லாம் நம்ம அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணும்போதே அவங்க இன்டர்வியூ பண்ணி ஆட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் இஸ் கோயிங் ஆன், புரியுதுங்களா? இதுக்கிடையில் வந்து இவங்க வந்து பேசுகிறது எல்லாமே அபத்தம். ஜஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் தொழில் நிறுவனம் யார் கொண்டுட்டு வந்தா? சைனாவில் இருந்துச்சு இல்லை ஆப்பிள். இப்போ நம்ம இங்கே ஆப்பிள் இங்கேயே தயார் பண்ணுறோம், சென்னையில், தெரியுமா? இதெல்லாம் கூட ரொம்ப மக்களுக்கு தெரியாதுமா. மோடி வந்து ஊழல்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான அருகதை கிடையாது. ஏன்னா அவங்க அரசு செய்யக்கூடிய எல்லாமே ஊழல் தான். ஊழல்னா அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மந்திரியும் நேரடியாக பணம் வாங்குறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சியினுடைய நன்கொடைங்கிற பேரில் பணத்தை வாங்குறாங்க. இன்றைக்கி அந்த கட்சியினுடைய நன்கொடை மட்டும் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? பாரதிய ஜனதாவில் அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியலை வச்சு உண்டியலில் காசு போட்டால் தான் ஒரு ப்ரோக்ராமே பண்ண முடியும். ஏன்னா நான் பாரதிய ஜனதாவில் இருந்ததுனால சொல்கிறேன். நானும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்தேன்ல. அங்கே இருக்கும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா நாங்கள் அங்கே வர்றாங்கல்ல, நம்ம விஐபி வர்றவங்க, அங்கே ஆஃபீஸ் பேரர்ஸாக இருக்கவங்கெல்லாம் நாங்கள் ஒரு அமௌண்ட்டு 10, 100, 200ன்னு போடுவோம். இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த செயற்குழு கூட்டம் நடந்துச்சுன்னா செயற்குழு கூட்டத்தினுடைய சாப்பாட்டு செலவு, காஃபி டீ செலவு இதெல்லாம் நாங்கள் தன்னை கட்டுவோம். சரிங்களா? இதுதான் பிஜேபியினுடைய வாஜ்பாய் அரசு காலத்தில் நடந்த நிகழ்வு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பல லட்சம் கோடிகள் வந்து இன்றைக்கு அந்த கட்சியில் ஃபண்டாக இருக்குது. வெரி ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம ஆதவ அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவங்க மாமா மாத்திரம் ஒரு லட்சம், அதாவது 1506 கோடி வந்து கொடுத்துருக்காரு. எதுக்கு? கட்சிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எங்களுக்கும் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு 53, அதாவது 503 கோடி எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஒரு சாம்பிள் எங்களுக்கு கொடுத்தது அதுதான் ஹையஸ்ட்டு. அதுக்கு கம்மியாக எல்லாமே 50, 100, 10, 5 இந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அதெல்லாம் சேர்த்து பெருக்கி பார்த்தா இன்னைக்கு அத்தனை கோடி. ஒன்றும் வேணாண்டா, ஒரு சின்னது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடியில் வந்து டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகம் 500 கோடியில் கட்டியிருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைநகரம் எங்கே இருந்தது எங்கே இருக்குது தெரியுமா? நாக்பூர். நாக்பூரில் ஏன் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைநகரம் இருக்குன்னா, ஒரு காலத்தில் மும்பையினுடைய மும்பைன்னு சொல்கிறோமே, மகாராஷ்டிராவுடைய தலைநகரம் நாக்பூர். ரொம்ப பேருக்கு இன்னுமே தெரியாது. நாக்பூர் தான் மகாராஷ்டிராவுடைய தலைநகரம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நாக்பூர்லேருந்து சேஞ்சஸ் டு மும்பை. சரிங்களா? அதுக்கு அப்போ அது வரையும் இங்கேயே தான் இருக்குது. இப்போ ரன்னிங் வித்து இங்கே தான் ரன் ஆகுது. தலைமையகம் வந்து நாக்பூரில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிரான்ச்சஸ்ன்னு சொல்லி 500 கோடி கட்டியிருக்கு. இந்த 500 கோடி ஆர்எஸ்எஸ்க்கு எங்கேருந்து வரும் பணம்? எல்லாம் இவங்க கொடுக்க சொல்கிற பணம். இது இன்னொரு சிம்பிள். ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, அதுக்கு எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க? 16 லட்சமோ 17 லட்சம் கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. பூரா செலவுகளில் தான் வச்சுருக்காங்க. நீ போய் பார்த்தீங்களா? போலையா? வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க அந்த கட்டட அழகை. ராமரை பார்க்குறீங்க இல்லையோ, கட்டட அழகையாவது பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான கற்தூண்கள் அது இதுன்னு சும்மா எங்கே பார்த்தாலும் மார்பிளில் தீட்டியிருக்காங்க. அத்தனை லட்சங்களை செலவு பண்ணியிருக்காங்க. அத்தனை லட்சம் பணம் எப்படி வந்தது? இவங்க ஆளுங்கட்சி ஃபோனை போட்டு மிரட்டி இப்போ டாட்டா, பிர்லா, கோயங்கோ இந்த குரூப் தான் ஒரு காலத்தில் நம்ம ஃபேமஸாக பேசணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம அதானி. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இவங்க ஊழலுக்கு. அதாவது வந்து ரஃபேல் அந்த விமானம் இருக்கு இல்லையா, ரஃபேல் விமானம், அந்த விமானத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யறதுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அனில் அம்பானிக்கு. அனில் அம்பானி வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாரு. மஞ்சள் நோட்டீஸ்னால் தெரியும்ல, லாஸ் ஆஃப் நோட்டீஸ். அவர் எஸ் பேங்க்கில் வந்து 80,000 கோடி கடன் வாங்கி அந்த 80,000 கோடியை கட்ட முடியாமல் அவங்க கம்பெனியெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க.
சீஸ் பண்ணி ஏலத்தில் விட்றாங்க. ஏலத்தில் விட்டா 1 2 3 4 யாரும் ஏலம் கேட்க வரல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தலையிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க அண்ணனையே வந்து அதை எடுக்க வைக்கிறாங்க. யாரா அம்பானியை வந்து அனில் அம்பானியுடைய ப்ராப்பர்ட்டியை அவருடைய அண்ணனை வச்சு எடுக்க வைக்கிறாங்க. சரியா? அவர் எத்தனை ஆயிரம் கோடிக்கு எடுத்தார் தெரியுங்களா? வெறும் 5000 கோடி. 80,000 கோடி கடன் கொடுத்த பேங்க்கு அப்போ எத்தனை ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு இருந்திருந்தா 80,000 கோடி கொடுத்துருக்கோம். அதை இவர் 5000 கோடிக்கு இவர் ஏலத்தில் எடுத்துட்டாரு. அப்போ மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. பேங்க்குக்கு எவ்வளோ லாஸு? இது மட்டும் 85, கேஷ் மட்டும் 85, இன்ட்ரெஸ்ட் போட்டால் எத்தனை அதில் 1,00,000 கோடி வந்துடும். சரிங்களா? அவ்வளவு பணத்தை ஏமாத்தின அந்த ஆளுக்கு, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த ஆளுக்கு 40,000 கோடியை சாங்ஷன் பண்ணி அட்வான்ஸாக சாங்ஷன் பண்ணி ரஃபேல் விமானத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வெறும் ஒரு 100 கோடி 200 கோடி கையாடல் பண்ணவங்களெல்லாம் பிடிச்சி நீ எரவாடா சிறையில் கொண்டு அடைக்கிறீங்க, இதில் கொண்டு அடைக்கிறீங்க, டெல்லி இதில் போய் அடைக்கிறீங்க. இந்த இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ண இவரை எங்கே அடைச்சிங்க? இவருக்கு எப்படி இவ்வளோ சாங்ஷன் பண்ணீங்க திரும்ப? இதெல்லாம் வந்து இது எல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்குது? மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமருடைய தலைமையில் இருக்க ஆட்சியில் தான் நடக்குது. அப்போ இவர் எங்களை பார்த்து ஊழல்னு சொல்கிறாரு. இது என்ன மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது இவருக்கு? ஒரு பிரதமராக இருக்கவர் இந்த மாதிரி பேசலாமா? ஏன்னா எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் ஆடியோ ஒண்ணு வெளியாச்சு. 30,000 கோடி ரூபாய் எங்கேயோ வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து 4,000 கோடி ரூபாய் வந்துட்டு நீங்க பேசுமா நான் கேட்டேன்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். 4,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. மழைநீர் வடிகால் வாரியம் வந்து கட்டினேன்னு சொன்னீங்களே, மழை பெஞ்சிச்சு, தண்ணி தேங்காமலாம் இருக்கு, இன்னும் தேங்கிட்டு தானே இருக்குது, அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்றாங்களே, அதையுமே இன்னும் கொடுக்காம இருக்கீங்க ஆட்சியில. அதே மாதிரி உலக வங்கியில பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து அதிகமா கடன் வாங்கினது தமிழ்நாடு தான். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த 4,000 கோடிக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோமா செய்யலையாங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் போகையில், இப்போ வேண்டாம், போகையில் அப்படி போய் அந்த தெரு சூளைமேடு ஹைரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல பாருங்கள், கனெக்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அந்த கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இந்த இதில் வந்து இப்போ அண்டர் கிரவுண்டில் இப்போ மெட்ரோ ட்ரெயின் வருது. ஆகையினால அவங்க அதை மீறி அந்த அவ்வளோ டெப்த்தில் அவங்களால போக முடியலை. அதனால் இந்த ஒரு வருஷமாக இந்த வேலையை இங்கே நிப்பாட்டி இப்போ தான் அந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி இங்கே எங்கே ஆரம்பிச்சு நம்ம இதில் பீச்சு இருக்கு இல்லையா, பீச்சில் வந்து அந்த இதுக்கு என்ன சொல்கிறது, கப்பல் வர்றதுக்கு காட்டுவோம். ஹார்பர் இல்லடா, கலங்கரை விளக்கம் தானே, லைட் ஹவுஸ் தானே. லைட் ஹவுஸ். இப்போ லைட் ஹவுஸ்க்கு தான் இது அங்கே போய் ஜாயின் ஆகுது. இப்போ அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து நம்ம போரூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, போரூர் ஜங்ஷனை தாண்டி அந்த பக்கம் இதுக்கு போகுது. எங்க போகுது? பூந்தமல்லி போகுது. இப்போ பூந்தமல்லி டு போரூர் டு வடபழனி வழியும் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்களும் இப்போ போரூர்ல இருந்து தான் வந்திருப்பீங்க, இல்லைன்னா இந்த தம்பியாவது வந்திருப்பாரு. இப்போ அந்த வேலைகள்லாம் தோண்டி போட்டு கண்ணாபின்னான்னு நடந்துச்சு. இப்போ அந்த ரயில் வேலை முடிஞ்சு ட்ரெயில் பார்த்ததுனால இப்போ அந்த ரோடு சரியாயிடுச்சு. இப்போ அந்த கனெக்ஷன் ஒர்க்கெல்லாம், அந்த ஜாயிண்டிங் இதெல்லாம் நடக்குது. அதனால வெள்ள அறிக்கைங்கிறது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஆட்கள் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல. ரெண்டாவது, எப்போ போனீங்கனாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முன்னையாவது ஸ்டாம்ப் ஒட்டணும், 10 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு ஒட்டணும். இப்போ அதுவும் தேவையில்லை. வெள்ளை பேப்பரில் இந்த 4,000 கோடி வந்து, இது 4,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலடா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4,000 கோடின்னு கூப்பாடு போடுற நாயை கொடுக்கல. இந்த 4,000 கோடி நம்ம உலக வங்கியில தான் கடன் வாங்கியிருக்கோம். சார், மத்திய அரசு தான் கொடுத்துருக்கோம், நாங்கள் நிர்மலா சீதாராமன் தான் கொடுத்தேன்னாங்க. அதம்மா இதெல்லாம் எல்லாமே பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்க. நம்ம கடன் வாங்கணுன்னாக்கா, இப்போ நம்ம 1,00,000 கோடி கடன் வாங்குகிறோம், 5,000 கோடி வாங்குகிறோம், 1000 கோடி வாங்கினோன்னா நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு அதுக்கு இது சர்டிஃபிகேட் பண்ணணும், கடன் கொடுக்கணும்னு சொல்லணும். அதை வச்சுட்டு அந்த அம்மா பேசுது. அந்த அம்மா இதை மாத்திரமாடா பேசுச்சு. நீங்கள் போன தடவைக்கு முந்தின தடவை இங்கே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தபோது அதாவது இந்த நிதி, அதாவது தற்காப்பு நிதின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி எல்லாத்துக்கும் நிப்பாட்டி வைப்பாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அந்த 1000 கோடியில நமக்கு ஒரு 600 கோடியை விடுவிச்சாங்க. அந்த 600 கோடியை விடுவிச்சுட்டு இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம வந்து 17,000 கோடியை 18,000 கோடி கேட்டிருந்தோம். இந்த 18,000 கோடிக்கு அவங்க பைசா காசு கொடுக்காம
இந்த 600 கோடியை கொடுத்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த 600 கோடியை கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம், அந்த பணத்தில் தான் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் அண்ணாமலையிலிருந்து இந்த அம்மா வழியும் கூப்பாடு போட்டாங்க. உண்மையிலேயே வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுக்கவே இல்லை. கடைசியில் இப்போ நம்ம பேசணும்போது 200 கோடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வாயில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து நமக்கு ட்ரெஸரியில் இந்த பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ட்ரெஸரி அக்கௌண்ட் எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நிறைய பேர் சொல்கிறான் ஊழல்னு. இப்போ நம்ம 4000 கோடிக்கு வந்து பணம் வந்து நேரடியாக பணம் கையில் புழங்காது. டெண்டர் கொடுக்குறாங்க, கார்பரேஷன்லேருந்து டெண்டர் கொடுக்குறாங்க, டெண்டர் எடுக்கிறாங்க, எடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, வேலையை நடத்துகிறாங்க. அதுக்கு எம்புக்கு இருக்கும், எவ்வளோ வேலை நடந்திருக்கு, என்ன வேலை நடந்திருக்குங்கிறதெல்லாம் எம்புக்கு எழுதுவாங்க. எம்புக்கு எழுதி பில்லு தயார் பண்ணுவான். அந்த ஜேடி பில்லு தயார் பண்ணி அது மக்கியிலேருந்து மேலே ஒல்லியும் போய் கையெழுத்தாகி அவங்களுக்கு அப்புறம் தான் செக்கு கொடுப்பாங்க. அந்த செக்கும் அங்கே இருக்க ஒரு ஆடிட்டர் தான் கொடுப்பாரு. இந்த 4000 கோடிக்கு வந்து அந்த ஆடிட்டர் இருக்காருல்ல, எங்க கார்பரேஷன்ல ஆடிட்டர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டனாலே அதான் தகவல் உரிமை சட்டத்துல அவரே ஒண்ணுமே கேட்கல. எதிர்க்கட்சி வெள்ளை அறிக்கை கொடுங்கன்றாங்க. நாங்க போயிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்ல. வெள்ளை அறிக்கைங்கிறதெல்லாம் இங்க பாரு, வெள்ளை அறிக்கைங்கிறதெல்லாம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க அரசாங்கம் கொடுக்க வேண்டியது இல்ல. கார்பரேஷன்ல நீ வந்து 4000 கோடி கார்பரேஷன் தான் செலவு பண்ணிருக்கு. நீ கார்பரேஷனுக்கு நீ வந்து தகவல் உரிமை சட்டம்னு எதுக்கு வச்சிருக்கோம்? அந்த தகவல் உரிமை சட்டத்துல ஒரு லெட்டர் எழுதி நீ வாங்க வேண்டியதானே. எவனாவது இதுவரை காட்டினானா தகவல் உரிமை சட்டத்தை? 3 வருஷமா கூப்பாடு போடுற 4000 கோடின்னு இவங்க வெட்டி வேஷம் போட்டு பேசுறானுங்களே தவிர, ஏன் கார்பரேஷனுக்கு அங்க இருக்குல்ல தகவல் உரிமை சட்டம், அங்கே இருக்குல்ல, ஏன் ஒரு லெட்டர் எழுதி கேட்டு வாங்கி இந்த மாதிரி இவ்வளவுதான் செலவாயிருக்கு நீ சொல்லு. கண்ணன் இங்க பாரு, இது வந்து இவங்க சொல்றது எல்லாம் ஹம்பக்கு. நீங்க அடுத்த இன்டர்வியூக்கு வாங்க, நான் வேணா ஒரு லெட்டர் வாங்கி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதே மாதிரி உலக வங்கியில பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் அதிகமா கடன் வாங்கியிருக்கு. கேட்டா எல்லாமே இலவசங்கள் கொடுப்பதற்காகவே வந்துட்டு இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசு கிட்ட உபரி வருமானமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நாங்க பட்ஜெட் எந்த மாநிலத்துல உபரி வருமானத்துல பட்ஜெட் போட்டிருக்கான் சொல்லுங்க? டெல்லி சர்க்கார் போடுதாமா உபரி வருமானத்துல? ஒன்றிய அரசு போடுதா? ஒன்றிய அரசு கடனை தான் காட்டுது. எதுவும் அது வந்து ஒன்றியத்தில் போடல. ஆனால் நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி யாரும் கடன் நம்ம கேட்டாலும் ரிசர்வ் பேங்க் ரிலீஸ் பண்ணாது. போயாச்சு எல்லாமே. அதாவது ஒரு உலக வங்கியில கடன் எதுக்கு வாங்குவாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதற்காக கடன் வாங்கலாம். ஓகே, கடன் வாங்கி நம்ம இலவசத்தை கொடுக்குறாங்கன்னு நம்ம எதிர்கட்சியில இருந்து புகார் சொல்றாங்க. தம்பா நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம 3000 கொடுத்தோம்னா ஒரு இதுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த 3000 ரூபா தானே இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். 1000 ரூபா கொடுக்கணும். போன வருஷம் கொடுக்கல, இப்போ எலெக்ஷன் வருதுடா. அதெல்லாம் சரிதான்டா. இதெல்லாம் நாங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தலைவர் தான் சொல்லுவார், நம்ம வந்து தேனை எடுக்கிறவன் கையில் தேனை எடுத்தான்னா சோப்பை போட்டாயா கழுவான், நக்கி தாயம் பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ 1 2 அங்கனுக்குள்ளே எவனாவது ஒருத்தன் எடுக்கலாம். அப்போ எடுக்கிறாங்க. அது ஏமா நான் என்ன சொல்றேன், ஒரு கொசு பறக்குதுன்னா ஒன்னையும் கடிக்கும் என்னையும் கடிக்கும். என்ன கொசு கடிச்சிருச்சுன்னு சொன்னா ஒன்னையும் தான் கடிக்குது. அதனால எல்லாத்தையும் தான் கடிக்கும். அதனால அது ஊழல்னு சொல்ல முடியாதுடா. ஒரு கொசு கடிக்கிறது பணம் எடுத்துக்கிட்டு அது ஊழல் இல்லையா? அதுக்கு பேர் இங்க பாருங்க, இது வந்து நாங்க அந்த பணத்தை எடுக்க முடியாதுடா. இப்ப இந்த ஒரு வேற ஒண்ணும் இல்லை, ஒரு இன்ச்சுக்கு தோன்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்ட்ராக்ட் தோண்டும் போது அந்த ஏரியா கவுன்சிலர் போகலாம், இல்ல அந்த கட்சிக்காரங்க போய் நிப்பான். நம்ம கட்சிக்காரன் மட்டும் இல்ல, எதிர்கட்சிக்காரன் மற்ற அதிகமா ஆளுங்கட்சி தானே போய் நிக்கிறாங்க. ஆளுங்கட்சி மிரட்டி பணம் வாங்குறாங்களாமே. ஆளுங்கட்சி நிப்பான், எதிர்கட்சி நிப்பான், எல்லார் வாயும் அந்த கான்ட்ராக்ட்காரன் கிட்டுவான். அந்த கான்ட்ராக்ட்காரன் தவறு செய்யறதுனாலதான் இவனுக்கு லஞ்சம் கொடுக்குறான். நாங்கள் அந்த கான்ட்ராக்ட்காரனை முடிக்கிட்டோம். எவனுமே வந்து ஒழுக்கம் இல்லாமல் பண்ணைன்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டோம். ஆகையினால தான் இந்த எதிர்கட்சி பூரா இப்போ கூப்பாடு போடுற ஆளுங்கட்சிக்கு தான் தர்றாங்க, எதிர்கட்சிக்கு இல்லைங்கிறதுனால தான் இப்போ இது இவ்வளோ பிளாரஃப் ஆகுது. சரிங்களா? எங்கள் ஆட்சி, எங்கள் அரசு மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய அரசு. மீண்டும் 26 திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் 2O வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களை பேணி காக்கும் அரசு, மக்களை வீதியில் இறங்கி போராட வைப்பது ஏன்? எம்மாடி என்னைக்குடா நான் என்ன சொல்றேன், என்றைக்கு மக்கள் தோன்றினானோ அன்றைக்கே வந்து போராட்டங்கிறது கையில எடுத்துட்டான். சரிங்களா? பசி வந்தாலே போராடும் அந்த காலத்துல.
இப்ப எல்லாமே வந்து அவங்க ஒண்ணுமே தேவையில்லாம போராடல. என்ன எதுக்காக போராடுறாங்க? நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க ஏமா ஆசிரியர்களுக்கு, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தானே போராடுறாங்க. இருடா இப்ப 22 ஆண்டு காலமா இருந்த ஒரு பிரச்சனை. அன்றைக்கு ஆசிரியர்கள்லாம் இதே ஜெயலலிதா அம்மா 10,000 ஆசிரியர்களை இரவா கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஞாபகம் இருக்கா மறந்துட்டீங்களா? நீங்க அப்ப நீங்க படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, சின்ன வயசா இருக்கேன். 22 வயசுக்கு முன்னாடினா உங்களுக்கு இப்ப வயசு 26 27 தானே இருக்கும். சின்ன குழந்தையா இருப்பீங்க. அந்த அம்மா 10,000 பேரை அடைச்சிச்சு. எல்லா பேரும் அதுக்கப்புறம் 15 நாள் ரிமாண்ட் முடிஞ்சு பெயிலில் தான் வந்தானுங்க. ஆனால் எங்கள் ஆட்சியில் யாரையும் கொண்டு சிறையில் அடைச்சி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளல. ஏதோ கல்யாண மண்டபத்தில் பிடிச்சி வச்சு சாயந்தரம் சாப்பாடு போராட்டம் பண்ணி அது வந்து புனையப்பட்ட செய்தி. அவன் செய்தியா? நீங்க புனையப்பட்ட செய்தி. ஆமா, அது செத்தது உண்மைதான். ஆனா அதுக்காகத்தான் செத்தாங்கிறது தப்புன்னு சொல்ல வரேன். அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பல பிரச்சனையினால என்னடா அப்படின்னு சொல்லி மனசு வெம்பி அவன் செத்து போயிட்டானே தவிர போராட்டக்காரர்களை கொச்சைப்படுத்துற மாதிரி. ஏமா போராட்டம் எதுக்கு போராட்டம்? ஏமா நாங்க வந்து இங்க பாருங்க, இவங்க எல்லாம் 181வது அறிக்கை, தேர்தல் அறிக்கை என்னவா கொடுத்தீங்க? கண்ணம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவங்க என்ன கேட்குறாங்க, பழைய அவங்க முன்னாள் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் இந்நாள் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் உள்ள அந்த வேரியேஷனை கரெக்ட் நேர் பண்ணணுங்கிறாங்க. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கீங்க. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனால் அன்னைக்கு பேசிக் பே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பேசிக் பே ஜாஸ்தி. அப்போ பேசிக் பே ஜாஸ்தினா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்களுக்கு சம்பளம் கூட தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பேசிக் பே கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கம்மியாக தான் இருக்கும். இப்போ இவங்க எதை வச்சு போறோம்னா ஈக்குவல் சேலரி வேணுங்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஈக்குவல் சேலரி இருமா. வாக்குறுதி கொடுத்ததை நாங்க பென்ஷன் ஸ்கீமை முடிச்சிட்டோம்ல, அதை முடிச்சாச்சு. இப்போ அந்த செக்டார் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அது முடியாத ஒன்றை நாங்கள் முடிச்சிட்டோம். 22 வருஷமா போராடினதை முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த சேலரி நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு தான் சொன்னமே தவிர முழு மூச்சா முடிச்சு தரோன்னு சொல்லலை. அப்படி இருந்தும் கூட சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. பிப்ரவரியிலேருந்து அது கொஞ்சம் நேர் செய்யப்படும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி டாக்டர்.